அல்லேலூயா. இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதே ஆவியானவர் உங்களோட பேச போகிறாரு. கவனமாக இருங்க. உங்களுடைய இருதயம் தேவ சிந்தையில் நிறைஞ்சிருக்கணும். அதாவது புடமிட்ட பிற்பாடு நான் பொண்ணாக விளங்குவேன்னு சொல்லி யோபு சொன்னது போல் உங்களுடைய புடமிடுகிற காலங்கள், புடமிடுகிற சூழ்நிலைகள் எல்லாம் முடிய போகிறது. ஆமென்னு சொல்லுங்கள். புடமிடுகிறதுனா நீ வேதனைப்பட்ட காரியம், துக்கப்பட்ட காரியம், நிந்திக்கப்பட்ட காரியம், அவமானப்பட்ட காரியம், வரலையன்னு எதிர்பார்த்த காரியம் எல்லாமே முடிய போகுது. நான் பொண்ணாக விளங்க போகிறேன், அதான் அர்த்தம். சொல்லுங்கள், நான் புடமிடப்பட்டு விட்டேன், இனி வரும் நாட்களிலே நான் பொண்ணாக விளங்க போகிறேன். சங்கீதம் 128:5. கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த வாக்குத்தத்தத்தை கவனிங்க. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறோம், திடீர்னு ஏதாவது அவமானம் வருது. கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறோம், திடீர்னு கடன் பிரச்சனை வருது. திருப்பி கடன் அடைக்கிறோம், திருப்பி கடன் வாங்குகிறோம். திருப்பி ஒரு பலவீனை வருது, திருப்பி ஒரு போராட்டம். யார் மூலமாவது ஒரு பிரச்சனை, யார் மூலமாவது ஒரு நெருக்கம், யார் மூலமாவது ஒரு சின்ன ஒரு சோதனை வேதனை எப்படினாலும் வந்துடுது. திடீர்னு பிள்ளைகளுக்கு முடியாமல் போயிடுது. ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் சந்தித்து அதை முறியடித்து தான் நடந்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் அதை தாண்டுவதற்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் மான் கால்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தர் சீயோனிலிருந்து என்னை அப்படின்னு சொல்லி. இப்போ உன்னைங்கிற இடத்துல நான் சொல்லுங்க, நீங்கிற இடத்துல நான் சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படி எனக்கு நடப்பதாக, இப்போது நான் அறிக்கையிட்டபடி எனக்கு நடப்பதாக. இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு நான் உயிரோடு இருக்கிறேனோ அவ்வளோ நாளைக்கும் நான் ஜெருசலேமின் வாழ்வை, அற்புதமான வாழ்வை காண்பேன். அல்லேலூயா. அப்போனா அவர் சொல்கிறார், உங்களுக்கு இன்றைக்கி ஒரு வாக்கு பண்ணுறார், உனக்கு ஒரு ப்ராமிஸான ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு. மகனே மகளே, இந்த பூமியில் எவ்வளோ நாளைக்கு நீ இருக்கிறையோ அவ்வளோ நாளைக்கு நீ ஜெருசலேம் வாழ்வு என்ன செய்வாய், காண்பாய். அதாவது எப்படின்னா, எங்கேருந்து ஆசீர்வதிப்பார் கர்த்தர்? எங்கேருந்து ஆசீர்வதிப்பார்? கஷ்டத்தை கொடுப்பேன்னு சொல்கிறாரா, வேதனை கொடுப்பேன்னு சொல்கிறாரா? இல்லை. அப்போனா ஜீவன் உள்ள நாளெல்லாம், அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, ஜீவன் உள்ள நாளெல்லாம், ஜீவன் உள்ள நாளெல்லாம். இன்னும் சத்தமா, ஜீவன் உள்ள, இன்னும் ஆணித்தனமா, நானே ஜெருசலேமின் வாழ்வை காண்பேன். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி எனக்கு வருவதாக, இந்த வசனத்தின்படி எனக்கு நடப்பதாக. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமையில தயவுசெய்து யாரும் வீட்டில் இருக்காதீங்க. அது பெரிய பாவம், அது பெரிய பாவம். பார்த்துக்கணும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது கர்த்தரை தேடுவர்களுக்கு உபாகமம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை, உன்னுடைய கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும். உன் ஜீவனுள்ள நாளெல்லாம், உன் வாழ்க்கையில ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். இப்ப உன்னுடைய ஆத்துமா இருக்குல்ல, ஆத்துமா, இந்த ஆவி உள்ளான மனுஷன் ஆத்துமா, இதை நீங்க எப்படி காத்துக்கொள்ளணுமா? ஜாக்கிரதையாக. எப்படி ஜாக்கிரதையாக காத்துக்கொள்ளணும். அப்போ இந்த ஆத்துமாக்களை எதை வைக்கணும், எதை வைக்கக்கூடாது, இந்த ஆத்துமாவில் எதை பேசணும், எதை பேசக்கூடாது என்பது. அதாவது உங்கள் ஆத்துமா எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். உங்கள் ஆத்துமாவில் என்ன வைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். உங்கள் ஆத்துமாவில் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். உங்கள் ஆத்துமாவில் எதை சிந்திக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையும் இருக்கும். உங்க ஆத்துமால எதை கொண்டு வச்சு தியானிக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கை இருக்கும். உங்க ஆத்துமால கசப்பா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கசப்பா இருக்கும். உங்க ஆத்துமால கவலையை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கவலையாவே இருக்கும். உங்க ஆத்துமால ஒரு முறுமுறுப்பை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முறுமுறுப்பாவே இருக்கும். உங்க ஆத்துமாவில் குறை சொல்லுவதிலையும் பிடிவாதத்திலையும் அகந்தையிலையும் முரட்டாட்டத்திலையும் இருக்கும்போது உங்க வாழ்க்கையும் அகந்தியாக முரட்டாட்டமாகத்தான் இருக்கும். கர்த்தர் சொல்றார், உன்னுடைய ஆத்துமா எப்படி வாழ்கிறதோ
அப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கும். உன் ஆத்துமால எதை சிந்தித்து, எதை நினைத்து, எதை தியானித்து, எதை யோசித்து, எதை பேசி, எதை வைத்துக்கொண்டு நீ அதை தியானிக்கிறாயோ அது போல தான் உன்னுடைய வெளியரங்கமான வாழ்க்கையும் இருக்கும். உன் வெளியரங்க வாழ்க்கை ஏன் உயரல? உன் வெளியரங்க வாழ்க்கை ஏன் மேன்மையாகல? உன் வெளியரங்க வாழ்க்கை ஏன் கஷ்டம்? உன் வெளியரங்க வாழ்க்கையில ஏன் துக்கம்? உன் வெளியரங்க வாழ்க்கையில ஏன் நெருக்கம்? வெளியரங்க வாழ்க்கையில ஏன் விளைவினோம்? உன் வெளியரங்க வாழ்க்கையில ஏன் போராட்டம் அப்படின்னு கேட்டா, உன் உள்ளத்துக்குள்ள இருக்கிற ஒரு சில காரியங்கள் தான் வெளியரங்கமா வேலை செய்கிறது. வேதம் சொல்லுகிறது, அந்தரத்தில் ஜெபிக்கிற ஜெபம் வெளியரங்கமாக. இன்னைக்கு வெளியரங்கமாக நீங்கள் பலன் கொடுக்குற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழணும். நீங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல, போகிற இடத்துல, வர்ற இடத்துல நீங்கள் ஒரு பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் போகணும். ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் போகணும். நீ போற இடத்துல, வர்ற இடத்துல ஜெயத்தை பார்க்கிறவர்களாய், வெற்றியை பார்க்கிறவர்களாய், விடுதலையை பார்க்கிறவர்களாய், சமானத்தை பார்க்கிறவர்களாய், சந்தோஷத்தை பார்க்கிறவர்களாய் தான் நீங்க வெளியே போக வேண்டுமே தவிர, போற இடத்துல அவமானத்தையும் துக்கத்தையும் நெருக்கத்தையும் உன் கண்ணு பார்க்க கூடாது. அப்ப இதுக்கெல்லாம் ஏன் காரணம்? போற இடத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றேன், தோல்வி, படிப்பில் ஃபெயில் ஆயிட்டேன், 2 பாடத்தில் அரியர் வச்சுட்டேன், போய் ஸ்கூலுக்கு போறேன், போகும்போது எனக்கு வயிற்று வலிக்குது, ஸ்கூலுக்கு போகிறேன், கவனிக்க முடியல, பாடத்தை கவனிக்க முடியல, வெளியரங்க நல்லால, போகிற இடத்துல 4 பேர் உன்னை மதிக்க மாட்டாங்க, போகிற இடத்துல 4 பேர் உன்னை கனப்படுத்த மாட்டாங்க, உனக்கு வரக்கூடிய ப்ரொமோஷன் வரல, நீ எதிர்பார்த்த காரியம் வரல. வெளியரங்கமா நீ போகிற இடமெல்லாம் கல்லில் முட்டின மாதிரி இருக்கிறது, நீ வெளியே எங்கே போனாலும் சரி துக்கம் நெருக்க தான் வருது. அப்போ இதுக்கெல்லாம் ஏன் காரணம் அப்படின்னு கேட்டா, ஏன் வெளியரங்கமா உனக்கு பலன் கொடுக்கல அப்படின்னு கேட்டா, இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாத படிக்கும், உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காத படிக்கும். நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்துமாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். இங்க பாருங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு, உன் ஆத்துமா எப்படி வாழுதோ அப்படிதான் உன் வாழ்க்கை. சரியா? உன் ஆத்துமாவில் கவலை கொண்டு வந்தேன்னா கவலை, உன் ஆத்துமாவில் சண்டையை கொண்டு வந்தேன்னா வாழ்க்கை வெளியே சண்டையாக தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் சண்டைன்னு உள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கொள்ளுங்க, நீ பழகிற ஆள் பூரா சண்டை தான், அவங்கள்ட்ட சண்டையாக போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீ ஒரு 50 பேர்த்துக்கிட்ட நான் பேச மாட்டேன்னு சரி, உன்கிட்ட 500 பேர் பேச மாட்டாங்க. கட்ட பஞ்சாயத்து உனக்கு எப்போ பார்த்தாலும் கட்ட பஞ்சாயத்தை மாறிடும். உன் ஆத்துமால ஒரு மகிமை, உன் ஆத்துமால பிரச்சனை, உன் ஆத்துமால வல்லமை, உன் ஆத்துமால வாக்குத்தத்தம், உன் ஆத்துமால அற்புதங்கள். அதாவது நீ கண்ட காட்சிகளை மறவாதபடிக்கு, நீ கண்ட காட்சிகளை மறக்கக்கூடாது. செங்கடலை பிளந்ததை மறக்காத, யோர்தானை கடக்க பண்ணதை மறக்காத, கசப்பான தண்ணியை மதுரமாக மாற்றினதை மறக்காத, பச்சை தண்ணியை ரசமாக மாற்றினதை மறக்காத, காடைகள் விழுந்ததை மறக்காத, மண்ணாக வந்ததை மறக்காத, செத்த பிரேதங்களை உயிரோடு எழுப்பினவரை மறக்காத, செவிட்டு ஊமையினை பேச வச்சவரை மறக்காத, இளம் வாலிபனை உயிரோடு எழுப்பினதை மறக்காத, மீன் வாயில் பணத்தை வர வச்சதை மறக்காத, எண்ணெயை விற்று கரணடைக்க உதவி செஞ்சதை மறக்காத. இது எல்லாவற்றையும் நீ மனதில் நினைத்து அதை பத்திரமா பார்த்து காட்டு, அதை நினைச்சு அதை தியானித்து இருக்கணும். ஆனால் உன் ஆத்துமாவை ஜாக்கிரதை என்ன செய்யலை, காக்கலை. ஜாக்கிரதை, உன் இறுதிய பழையல என்ன ஜாக்கிரதை. இப்போ என்னங்க நாளை கழிச்சு என்ன செய்யறனே தெரியலங்க, எதுக்கு தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்காருன்னு தெரியலங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா, அவங்க இதயத்தில் இதை தான் வச்சிருக்கிறாங்க. இதயத்தின் நினைவு வாயில் வருது, இங்கே இருக்கிறது அப்படியே வருது, இங்கே இருக்கிறது வருது. அப்படி வரும்போது என்னன்னு தெரியுமா, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாமே வெளியேறும். ஏன் ஒரு வசனம் இருக்குது, எல்லாமே வெளியேறிடும், பார்த்துக்கொள்ளுங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க, உபாகமம் 17:20. அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி, தனக்காக ஒரு காரியத்தை எழுதி தன்னிடத்தில் வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். தங்களுடைய இஸ்ரவேல் நடுவிலே ராஜ்யத்திலே 25 வயசுல போயிடுவாங்க, 40 வயசுல போயிடுவாங்க, 60 வயசுல போயிடுவாங்க. அப்படியே போட்டிருக்கு.
தங்கள் ராஜ்யத்தில் என்ன செய்வாங்களா? ராஜ்யத்திலே, ஆளுகையிலே, அற்புதத்திலே, அதிசயத்திலே, வெற்றியிலே, விடுதலே ரொம்ப நாளைக்கு நீடித்து வாழ்வார்கள். அப்படின்னா இங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இன்னைக்கு வந்து குமாரரும் குமாரத்திகளும் வாழ்ந்திருக்கணும். உங்க பிள்ளைங்க வாழ்ந்திருக்கணும், உங்க பிள்ளைங்க உயர்ந்திருக்கணும். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஒரு பிரதியை எழுதி எவ்வளவோ பிரதி இருக்கு, எவ்வளோ வாக்கு இருக்கு, எவ்வளோ வார்த்தை இருக்கு. ஆனால் குறிப்பிட்டு உன் குடும்பத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு எது போகணும், எது வரணும், எந்த வார்த்தை மூலமா உனக்கு வரப்போகுது அப்படிங்கிற அந்த காரியத்தை, அந்த வாக்கு தத்தத்தை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு, அந்த வசனத்தை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு, அது பைக்கோட்டில் வச்சுக்கிட்டு, அதை டைரியில் வச்சுக்கிட்டு, அது பையில் வச்சுக்கிட்டு, அதை வாசித்து இந்த வசனத்தின்படி எனக்கு நடப்பதாக. ஒருவேளை நீங்கள் கோர்ட்டு கேஸு வாக்குவாதத்தில் இருந்தீங்கன்னா அதுக்குண்டான வாக்குத்தத்தை எழுதி வச்சுக்கிட்டு, எனக்காக வழக்காடுகிற, எனக்காக யுத்தமுறை என் கூட இருக்கிறாரு, 2 நாளாக யூத அதிகாரத்தை எழுதி வச்சுக்கிட்டு, ஒருவேளை உங்கள் சரீரத்தில் ஒருவித பலவீனை இருந்தாலும், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எனக்கு இருக்கிறது, வாதம் என் கூட தனக்காது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, கர்த்தர் பயங்கரமான பாரதி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீ எழுதி வச்சுக்கிட்டு, ஒருவேளை உனக்கு எதிராளிகள் நிறைய எழும்பி இருக்கிறாங்க, உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறவங்க நிறைய எழும்பி இருக்கிறாங்க, உன்னை துன்பப்படுத்துறவங்க, உன்னை அவமானப்படுத்தி உன்னை ஊரை விட்டு ஓட வச்சு உன்னை வெக்கப்பட வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க உனக்கு இருந்தா, நீ தேவையில்லாமல் அங்கங்கே போய் வாக்குவாதம் பண்ண வேணாம். அதுக்கு ஒன்றும் இல்லை, அதுக்குன்னு ஒரு பிரதி இருக்கிறது, அதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தை எழுதி வச்சுக்கிட்டு, அதை நீ படிச்சுக்கிட்டு, அதை நினச்சிக்கிட்டு, அதை தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா, அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் உனக்கு செஞ்சிருவார். அப்ப இந்த மாதிரி காரியத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, கர்த்தரோ பயங்கரமான பராக்காசல என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள், ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிதிரைகளை பார்க்கிற சேனைகளை கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு நீர் நீதியை சரி கட்டுகிறது நான் காண்பேனாக என்று நீங்க வாயை திறந்து ஒரு பிரதியை எழுதி வச்சு நீங்க அடிக்கடி படிச்சுக்கிறீங்கன்னா, எங்கெல்லாம் உங்களுக்கு வாக்குவாதம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்து இருக்கிறதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு நெருக்கம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் இருக்கிறதோ, அதையெல்லாம் அவர் பார்த்துக்கிட்டு உன்னை சும்மா இருக்க வச்சிருவாரு. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கைப்பிரதியை எழுதி, எப்படி போட்டிருக்கு திருப்பி சொல்லுங்க. தனக்காக ஒரு பிரதியை எழுதி, தனக்காக எல்லாம் சொல்லுங்க. எனக்காக உனக்கு என்ன தேவை? பிள்ளை கல்யாணம் நடக்கலையா? அந்த கல்யாணத்துக்கு உண்டான பிரதியை எழுது. உனக்கு கற்பத்துக்கு நீ இல்லையா? அந்த கற்பத்துக்கு நீ உண்டான பிரதியை எழுது. உன் கடன் அடையணுமா? அந்த கடன் அடைவதற்கான பிரதியை ஒரு பேப்பரில் எழுது. உனக்கு சுகம் வேணுமா? அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டான பிரதியை எழுது. உனக்கு ஆயுசு நாட்கள் வேணுமா? அந்த ஆயுசு நாளுக்குண்டான அந்த பிரதியை எழுது. உனக்கு சரியான வேலை இல்லையா? நிரந்தரமான வருமானம் இல்லையா? அதுக்குண்டான ஒரு பிரதியை எழுதி வச்சுக்கிட்டு, அதை அப்பப்போ படிச்சு, அப்பப்போ தியானம் பண்ணி, அப்பப்போ வாயை திறந்து அறிக்கையிடும் போது காரியங்கள் உனக்காக கைகூடி வரும்படி கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார். ஆமென். அவர் ஒரு பிரதி எழுதணும் ஐயா, எழுதணும். வாக்குத்தத்தங்கள் இருக்குது. ஒரு பேப்பர் எழுத தெரியாது? ஒரு பேப்பர் எப்போதும் கையில் இருக்கணும். அப்போ உட்காரும் போது, எந்திரிக்கும் போது பேசணும். அப்படி செய்யும் போது கர்த்தர் சொல்றாரு, என்ன தெரியுமா சொல்றாரு? இங்கே என்ன சொல்றாருன்னா, ஜீவனுள்ள நாளெல்லாம் அதே வாசி. எப்படி போட்டிருக்கு? நீ உயிர் இருக்க நாளெல்லாம் அதை என்ன செய்யணும்? ஒருவேளை மைண்டு இங்கே இருங்க. ஒருத்தருக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சைக்கோ ஒருத்தர் மாறிட்டார். அப்போ நான் சொல்லிக் கொடுத்தேன், ஒரு ஞானத்தில் குறைவாக இருந்தால் என்னிடத்தில் கேட்க கடவன், பேதைகளை ஞானவானா மாத்திர வாழ்வு நம்மிடத்தில் இருக்கிறது. ஞானிகள் வெட்கப்படும்படியாக பைத்தியக்காரனை ஞானவானா மாற்றுவார். இந்த வசனத்தில் நடப்பதாக பிரதி எழுத, அது அடிக்கடி பேச மெண்டலானவன், சைக்கோவானவன் நல்லவனாக சுகத்தின் வல்லமையை பெற்றுக்கொண்டான். நீ கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு கடந்து வருகிறது. அவரவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவரவருக்கு வேதனை இருக்கும். எழுத கைப்பிரதிய வசனத்தை நல்லா படிங்க, திருப்பி படிங்க. அவன் லேவியராகி ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாய பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்துக் கொண்டு, எப்படி தன்னிடத்தில் வேறாட்ட கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்றாரு. வேறாட்ட கொடுத்த சொல்றாரு, தன்னிடத்தில் என்ன செஞ்சிரு?
வைத்துக்கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவன். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். ராஜ்யம்னா ஆளுகை, ராஜ்யம்னா ஆளுகை, செல்வ செழிப்பு, பதவி, அந்தஸ்து. அந்த ராஜ்யத்தில், அந்த ஆளுகையில், அந்த செல்வத்தில், அந்த பதவியில், அந்த செழிப்பில் நீங்கள் மாத்திரமல்ல, நீங்களும் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? நீடித்து நீடித்து. அல்லேலூயா. இதைத்தான் நீங்கள் என்ன செய்யணும்? பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? வாக்குத்தத்தை கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் வந்து பிள்ளைகள் ஸ்கூல் விட்டு வருதுங்க, ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஹிந்தி கிளாஸ்ன்னு சொல்லி ஒரு மாரி அனுப்புகிறாங்க அம்மா இருக்க. அப்புறம் திருப்பி அனுப்புகிறாங்க, ஹிந்தி கிளாஸ் முடிச்சு வந்தோன்னா அடுத்து ரீடிங் கிளாஸ்ன்னு சொல்லி 1 ஹவர் அனுப்புகிறாங்க. எவ்வளவு ரீடிங் கிளாஸ்னு அது ஒரு புதுசாக இருக்குது. நாங்கள் படிக்கிற காலத்தில் ரீடிங் கிளாஸ்லாம் கிடையாது, நாங்களே படித்து ரீடிங் பண்ணிக்கிட்டோம். இப்போ ரீடிங் கிளாஸ் அதுக்கு ஒரு 1 ஹவர் அனுப்பிடுறாங்க. அப்புறம் திருப்பி வீட்டுக்கு வந்த பிற்பாடு அதுக்கப்புறம் நாளைக்கு என்ன பாடம் சொல்லி அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இதுக்கு மணி 8 ஆயிடுது. ரீடிங் கிளாஸ் 1 மணி நேரம், 1 மணி நேரம். ஹிந்தி கிளாஸ் 1 மணி நேரம். அவன் ஏற்கனவே 8.5 மணி நேரம் 9 நேரம் உட்காந்துட்டு வர்றான் ஸ்கூலில். அங்கே அந்த அம்மா தொண்டை தண்ணி கத்தி கில்லு வாங்கி அடி வாங்கி அவன் ஆன்ட்டு வர்றான். சாயங்காலம் அம்மா அப்பான்னு வர்றான். வந்தோன்னு கிளம்பு கிளம்பு கிளம்பு, இந்த ட்ரெஸ்ஸை கழட்டு, அந்த ட்ரெஸ்ஸை போடு, உடனே கிளம்பு ஓடு. அப்புறம் திருப்பி வந்த பிற்பாடு ஹிந்தி கிளாஸ் ஓடு. இதுக்கெல்லாம் இதுக்கு 1 ஹவர், இதுக்கு 1 ஹவர், அதுக்கு 1 ஹவர். என்னைக்காவது வீட்டு பிள்ளைகளை உட்கார வச்சு 1/2 மணி நேரம் நம்ம தேவனுடைய வார்த்தையை அறிக்கை பண்ண போகிறோம், 1/2 மணி நேரம் தேவனை துதிக்க போகிறோம், 1/2 மணி நேரம் தேவனை ஆராதிக்க போகிறோம், இதுக்குன்னு ஒரு பீரியட் வச்சுக்கோ வா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த ரீடிங் கிளாஸு, இந்த ஹிந்தி கிளாஸு. ஹிந்தி படிக்கிறது நல்லது, ஹிந்தி படித்தா இந்தியா ஃபுல்லாக போகலாம், இங்கிலீஷ் படித்தா உலகம் ஃபுல்லாக போகலாம், நல்லது, தப்பு இல்லை. ஆனால் இது எல்லாமே உனக்கு சுகத்தை கொடுக்கும். இது எல்லாமே உனக்கு வந்து ஒரு பேச வந்து அழகாக மாற்றும். இது வந்து தலைவலியை போக்கும். இது வந்து ஞானத்தை கொடுக்கும். இது வந்து செத்தா பரலோகத்துக்கு போகும். ஹலோ, முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் என்ன செய்யணுமா? தேடணும். என்ன சொல்லுங்க? தேடணும். ஹிந்தி கிளாஸ் 1 மணி நேரம் தேடு மக்கா. போ ரீடிங் கிளாஸ் 1 மணி நேரம் தேடு மக்கா. போ டியூஷன் 1 மணி நேரம் தேடு மக்கா. அப்புறம் வீட்டில் உட்கார வச்சு உட்காரு, பாடம் படி, அதுக்கு 1 ஹவர் உட்காரு. அப்புறம் 9 மணிக்கு மேலே அதுக்கப்புறம் சாப்பிடு, அப்புறம் துருங்கு, அப்புறம் 6 மணிக்கு எந்திரிச்சு திருப்பி பாடத்தை எடு, அப்புறம் கிளம்பு. ஐயோ பாவமையா. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஸ்கூலை விட்டு வந்து கபடி விளையாட போயிடுவோம், ஃபுட்பால் விளையாட போயிடுவோம், வருவோம் 7 மணிக்கு வருவோம் கபடி விளையாண்டுட்டு. ஆனால் இப்போ எங்கே பிள்ளைகளை கபடி விளையாட விடுதுங்க? வந்தாங்க அங்கேயும் புக்கு இங்கேயும் புக்கு. 9 நாள் அந்த பிள்ளை மண்டை அந்த மண்டை என்னையா செய்யும்? நான் சொல்கிறேன் சங்கீதம் 110 சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வேதத்தில் நீ கவனமாக இருந்தேன்னா முதியரை காட்டிலும் என்ன வந்துடுமா? ஞானம் வந்துடுமா? சங்கீதம் 110 ஒரு வசனம் இருக்கிறது. அதாவது உங்கள் பிள்ளைய வசனத்தில் ஊறுச்சுன்னா முதியரை காட்டில் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்களா? ஞானமான என்ன செஞ்சிருவீங்களா? மாறிடுவீங்களாம். அல்லேலூயா. அப்போ பிள்ளைகளை படிக்க வேணாம்னு சொல்கிறியா? அப்போ ஹிந்தி கிளாஸ் அனுப்ப வேணாமா? அனுப்பு, நல்லது. அப்போ தான் இந்தியா ஃபுல்லாக போகலாம். அப்போ இங்கிலீஷ் படிக்க வேணாமா? படி, நல்லது, உலகம் ஃபுல்லாக போகலாம். எப்படி ஒவ்வொரு இதுக்கு ஒரு பீரியடுக்கு ஒதுக்குறீங்களோ, ஒவ்வொரு பீரியட் ஒதுக்குறீங்களே, கர்த்தரை தேடுவதுக்கு ஒரு பீரியட் ஒதுக்குங்க. ஞாயிற்றுக்கிழமையே வர முடியல, அப்புறம் எப்படி மற்ற நாள் ஒதுக்குறது? ஆமே, இங்கே பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு பிரதியை கையில் எழுதி வச்சு அதை என்ன செய்யணுமா? வாசிக்கும்போது இங்கே இருங்க, அவர் சொல்கிறார், பார்த்துக்கொள்ளுங்க. என்ன சொல்கிறாருன்னா, உன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே இங்கே வருங்க, கர்த்தரை தேடாமல் உங்கள் பிள்ளைகளை வளர்க்காதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க சொல்லிக் கொடுக்காம பிள்ளைகளை வளர்க்காதீங்க. கர்த்தர் வந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், அவமானத்திலிருந்து விடுதலை கொடுத்துருக்கிறாரு. அவர் மறந்துட்டு நீங்கள் வேறு வழியில் போனேன்னு வச்சுக்கொள்ளுங்களேன்,
என்னைக்குனாலும் ஒரு பிரச்சனை வரப்போகுது. அன்னைக்கு துண்டக்கான துணியக்கான ஓடக்கூடாது. தானியேல் ஜெபத்தில் இருந்தனால தான் சிங்கக்கபிலிருந்து காப்பாற்றினாங்க. சாத்ராக்கு மேசாக்கு ஆபத்துக்கோ ஒரு துதிக்கிற மனுஷராக இருந்து ஆராதிக்கிற மனுஷராக இருந்தனால தான் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எல்லாரும் முன்னால் வந்து உயர்த்தப்பட்டார்கள். நீங்கள் கர்த்தரை தேடுகிற ஒன்று கூட உங்களுக்கு வராமல் இருக்கலாம், பதில் வராமல் இருக்கலாம். ஒரு நேரத்தில் கர்த்தரை உங்களை உயர்த்துவார். இதான் ஆமென், அல்லேலூயா. அப்படின்னா உங்களுக்கு என்ன பாடு என்ன பிரச்சனை அப்படின்னா அதை வந்து ஒரு பெரிதில் என்ன செய்யுங்க, எழுதுங்க. வசனத்தை என்ன செய்யுங்க, எழுதி அதை நீங்கள் வாசிங்க. அதை இதன்படி எனக்கு நடப்பதாக சொல்லுங்கள். அது சொல்லும்போது தான் அந்த அந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அது எப்படி சொல்லுமா, ஜீவனோட உங்களுக்கு என்ன செய்தான், நன்மையும் கிருபை என்ன செய்யும் வரும். பார்த்துக்கணும். சங்கீதம் 23:6 வாசிங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அல்லேலூயா. அப்போ என்ன போட்டிருக்கு, நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் நன்மையும் கிருபை என்ன செய்யணும், தொடரணும். அப்போ தொடரணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். கர்த்தரை ஆராதிப்பில் முக்கியத்துவம் கொடுக்கணும். சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக கர்த்தருடைய மகிமையை பிரசன்னத்தை வல்லமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதையே நாடுவேன். இப்போ இங்கே கவனிங்க, ஆராய்ச்சி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆராய்ச்சி உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். உங்கள் தொழிலை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணலாம். எப்படி தொழில் பண்ணணும், எப்படி சம்பாதிக்க என்ன செய்யணும், எப்படி போகணும், எப்படி வரணும், இந்த நஷ்டத்திலிருந்து விடுதலை பெறதுக்கு என்ன செய்யணும், இந்த கர்நாடகைக்கு என்ன செய்யணும், இந்த மனுஷன் ஏன் சார்பாக வர்றதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். ஏன் முன்னேற முடியல, என்ன காரணம், ஏன் நிரந்தர சுகம் கிடைக்கல, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆலயத்தில் வந்து தான் ஆராய்ச்சி பண்ணணும். அதை கர்த்தர் ஆலயத்தில் மறைமுகமாக என்ன செய்வார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது காட்டுவார். பார்த்துக்கொள்ளுங்க. ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு அறுவடையை பார்த்தாருன்னா அவர் தேவ சமூகத்தில் தியானம் பண்ணார், தியானிச்சார். அப்படி தியானிச்சதில் அவர் செஞ்ச வேலையில் ஒன்று கூட தோல்வி கிடையாது. வெயில் காலமாக இருக்கலாம், எந்த காலமாக இருந்தாலும் சரி அவர் வெற்றியை பார்த்தார், 100 மடங்கு அறுவடையை பார்த்தார். காரணம் என்னன்னு கேட்டால் அவர் ஒரு தியான புருஷன் ஈசாக்கு. ஏன்னா அவர் தியானிக்கிற ஒரு மனுஷன் பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அவர் தியானம் பண்ணார், வெற்றியை பார்த்தார். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா திருப்பி வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். கர்த்தரிடத்தில் ஒன்னே ஒன்று கேளுங்க. அதாவது உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் வாழ்க்கைக்கு உங்கள் பிரச்சனை மாறுவதுக்கு ஒன்னே ஒன்று என்ன செய்யுங்க, கேளுங்க. கேட்டுவிட்டு அதையே என்ன செய்யணுமா, நாடுவேன். எல்லாம் சொல்லுங்க. நான் உன்னை கேட்பேன், எப்போ பார்த்தாலும் அதையே நாடுவேன். உன்னை கேட்பேன், அதையே நாடுவேன். அப்புறம் என்ன போட்டிருக்கு, நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தை கர்த்தருடைய வல்லமையை நான் பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் என்ன செய்வேன். அப்போ நான் கர்த்தருடைய ஆலயத்தில் தான் மகிமையை பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் பிரசன்னத்தை உணர முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் மேன்மையை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் அதிசயங்களை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் ஜெபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் சமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் தான் எல்லா வாக்குவாதங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் இறங்குவார். எப்படி அண்ணாமக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் இறங்கி பேசினாரோ அதே போல கர்த்தருடைய ஆலயத்தில் கர்த்தர் உங்களை குறித்து பேசுவார். உங்க எதிர்காலத்தை குறித்து பேசுவார். உங்க பிள்ளைகளை குறித்து பேசுவார். உங்க குடும்பத்தில் நஷ்டம் ஏன் வந்துச்சுன்னு பேசுவார். நஷ்டத்தை சமாளிக்க என்ன செய்யணும் பேசுவார். இப்படி வாக்குவாதம் பண்ற இடத்துல வாக்கு முறியடித்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும் சொல்லி கர்த்தர் ஓங்குட்ட அவர் பேசுகிற கர்த்தராக இருக்கிறார். அண்ணால மாட்ட தனியாக பேசினார். புருஷனை அண்ணாலுமே வச்சுட்டு பேசல, அண்ணாலமாட்ட தனியாக தான் பேசினார். நீ சமாதானத்தோட போ, விண்ணப்பத்தின்படி ஆக கடவுள் அண்ணாலாமாக்க பேசினாரு. அதன்படி நடந்ததே. அதுக்கப்புறம் அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஆலயத்தில் வந்து ஜெபிச்சு ஆலயத்தில் துதிச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு போகும்போது நீ வீட்டுக்கு போகும்போது துக்கமுகமாய் போக மாட்டாய், ஜெயமாய் போவாய். அதுக்கு தான் ஆலயத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வர சொல்றாரு. அதான் சபை கூட்டி வருதலை விட்டு விடாதுங்கிறாரு. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை வாங்க ஆண்டவரை துதிங்க ஆராதிங்க அப்படிங்கிறோம். உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இங்கே தான் கர்த்தர் இடைபடுவார். பிரசனத்தை உணர்கிற இடம், பிரசனத்தை பெற்றுக்கொள்கிற இடம், சுகத்தை பெற்றுக்கொள்ள இடம், கர்த்தருடைய வல்லமை உங்க மேலே இறங்குற ஒரு இடமா இருக்கிறது. அதுக்கு தான் ஆலயத்தில் வந்து ஜெபிங்கன்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுமா. இப்போ டெய்லி 1 hour ஜெபிக்க வர்றீங்க, வந்து நல்லா துதிச்சு நல்லா ஆராதிச்சுட்டு உங்கள் விண்ணப்பத்தை வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே தியானம் பண்ணுங்க. 5 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுங்க. கண்ணை மூடி அப்படியே கையில் அப்படியே அகலமாக விரிச்சிட்டு அப்படியே தேவ சமூகத்தில் வந்துட்டு அப்படியே ஆண்டவரே என்ன பேசுங்க,
என்கிட்ட பேசுங்க, இந்த காரியத்தை ரொம்ப நாள் பேசுங்க அப்படின்னா உங்கள் கண்ணு முன்னால் ஒரு வார்த்தை ஓடும், உங்கள் கண்ணு முன்னால் ஒரு தரிசனம் ஓடும். அதான் கர்த்தர் உங்களோட பேசுகிற ஒரு காரியம், பதிலை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம். என் பிள்ளை ஏன் இப்படி இருக்கான், என் மகன் ஏன் இப்படி இருக்கான், ஏன் இந்த குடும்பத்தில் இந்த மாதிரி போராட்டம், நான் என்ன செய்யணும், இதை மாற்றி வைக்க என்ன செய்யணும் ஆண்டவரே என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே. அப்போ நான் அழகாக பேசுவார். நீங்களாம் தியான புருஷராக மாறணும். இரவு பகல் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். நீங்களாம் பாக்கியவான மாறணும். நல்லா கர்த்தரை துதிக்க கற்றுக்கொண்டு ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்களேன். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருக்கணும். கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். 24 மணி ஆலயத்தில் தங்கிருங்க அப்படிலாம் சொல்லலை. இந்த ஆலயத்துக்கு ஆராதனைக்கு சரியான இடத்துல வந்தாலே போதும், பாட்டு பாடும்போது வந்தாலே போதும். நீங்கள் ஒரு 3 பாட்டை பாடினாலே உங்கள் மகிமை இறங்கிடும் உங்களுக்குள்ள. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் சொல்கிறேன், தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன், இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே உங்கள் பிரச்சனை எல்லாம் முடிய போகுது. ஆமென் சொன்னவங்களுக்கு முடியும், உம்முன்றவங்களுக்கு முடியாது. உங்கள் நெருக்கமெல்லாம் பெருக்கமாய் மாறப்போகிறது, உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷம் மாறப்போகுது. அநேக ஜாதிகளை ஆள போகிற, அநேக ஜாதிகளை கடன் கொடுக்க போகிற, நீ கொளுத்த கன்றுகள் போல வளர போகிற, நீ பிள்ளைகளையும் சமானத்தை பார்ப்ப. உன் சந்ததி வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர போகுது. ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 63:4. என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். உம்முடைய நாமத்தை சொல்லி, அல்லேலூயா, சோத்ரம் சோத்ரம், அல்லேலூயா சொல்லுங்க, கையெடுங்க பாப்போம். சோத்ரம், அல்லேலூயா, சோத்ரம். அக்கா சோத்ரங்கா, சோத்ரம். அக்கா நல்லா இருக்கீங்களா? சோத்ரம், சோத்ரம். அவன் அக்கா சோத்ரக்கா இயேசுவின் நாமத்தில் அவன் நாமத்தை சொல்லி கையை நீ அப்படி போயிடுவ, அதுக்கெல்லாம் கை வரக்கூடாது. நீ உருப்பட மாட்ட, இதுக்கெல்லாம் கை வரக்கூடாது. உன்னால எனக்கு எவ்வளோ பிரச்சனை, இதுக்கெல்லாம் கை வந்துடவே கூடாது. கையை மூடி வச்சுக்கணும். அல்லேலூயா, துதிப்பே துதிப்பே, இது கை வரணும். ஆராதிப்பே நான் இது கை வரணும். கர்த்தர் உங்களை ஆஸ்பத்திரி பெருக போனாருக்கா? எங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆஸ்பத்திரி பெருக பண்ண போறாருக்கா? இந்த கையை வச்சு இப்படி சொல்லும்போது அந்த கை மூலமாக அவங்களுக்கு பிளஸிங் போகுது. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்தில் கை எடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்து ஆளு சொல்லு, உனக்கு நீ காண்டாமிருது உன ஒத்த பலன் உனக்கு இருக்க சொல்லு. ஏன் துக்கத்தோட இருக்க? நீ பெரிய மனுஷியா வரப்போற. புரியுதா? புரியுதா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். அவங்ககிட்ட மட்டும் வாங்கிக்கலாம், நீங்களும் ஒரு பதிலுக்கு ஒரு வார்த்தை வாங்கிருங்க. அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். அப்படி அப்படி காக்க கடவர் சொல்லு. மதம் உட்காரக்கூடாது, நடக்குது. அல்லேலூயா, சும்மா மதம் உட்காந்துக்கிட்டு அப்படி இல்லை, இப்படி கையை எடுக்கணும். கையை எடுத்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். எனக்கு என்ன உட்காந்துட்டு இருக்க கூடாது. பக்கத்து ஆளை பார்த்து சொல்லு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். அதை ஏற்றுக்கொள்றீங்களா? அப்படி சொன்னாங்கன்னா நீங்க ஆமென் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்றீங்க. இப்ப பல பேர் சொல்லுங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து ஆமென் சொல்லு. ஆமென் இந்த வார்த்தை அவங்க சொன்ன வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. இப்ப நான் இருக்கேன், நீங்க வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். நீ வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண் வளர போற. நீ செய்வதெல்லாம் வாய்க்க போது கர்த்தர் ஓங்கூர் இருந்து உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்ய போறாரு. கையை தட்டாப்பா. ஆமென், போய் உட்காரு. அல்லேலூயா. இப்படிதான் என்ன செய்யணும்? ஆமென் போட. எதுக்குமே ஆமென் போடாமல் இருக்காதீங்க. அல்லேலூயா. ஆமென் போட்டு அந்த வார்த்தை உங்களுக்கு வந்துருச்சு, நீ ஆமென் போடாமல் யாருக்கோ சொல்றாங்கன்னு போல உனக்கு அந்த வந்த வார்த்தை என்ன செஞ்சிரு, அப்படியே அவருக்கே போயிடும். இப்போ இந்த பிள்ளைக்கு நான் சொன்னேன்ல, இந்த பிள்ளை ஆமென் சொல்லிச்சா, அந்த பிள்ளைக்கு வரும். இந்த பிள்ளை ஆமென் வராமல் அப்போனா சரி, எனக்கே திருப்பி வந்துடும். இந்த வசனம் போல எனக்கு வந்துடுறேன். நீ ஒரு வீட்டுக்குள்ள கால் வச்சு நீ ஜெபிக்கும் போது அவங்கள ஆசீர்வதிச்சேன்னா அவங்க அதுக்கு பாத்திரமா இருந்தா அது அங்கே தங்கும். அப்படி அவங்க பாத்திரமா இல்லை, அவங்க ஆமென் போடலை அப்படின்னா உன் பின்னாலே திருப்பி வந்துடும் அப்படிங்கிறார். எங்கே வாக்குத்தத்தம் கிடைச்சாலும் ஆமென். இப்போ நீங்கள் பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கீங்க, ஒரு காரு போகுது,
நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு உங்கள் கண்ணில் அந்த வார்த்தை வருது. இந்த வார்த்தைக்கு ஆமேன் அப்படி போட்டுருங்க. அந்த வார்த்தை அப்படியே உங்களுக்குள்ள வந்துடும். ஹலோ, இந்த வார்த்தை தான் உங்களை வார்த்தையில் உலகத்தை உண்டாக்குறவர். வார்த்தையை நம்பு, ஒரு பிரதியை கையில் எழுதி வச்சுக்கோ. இப்போ உனக்கு என்ன வேணும்? ஞானம் வேணுமா? ஞானத்துக்கு ஒன்று வசனத்தை எழுதி கையில் வச்சுக்கோ. உனக்கு என்ன வேணும்? சுகம் வேணுமா? நீ சுகத்தை தான் கேட்கணும். அல்லேலூயா, சுகத்தை தான் கேட்கணும். அப்போனா நீ என்ன செய்யணும்? ஒரு பிரதி எழுதி கையில் வச்சுக்கணும். காண்டா மிருகத்துக்கு ஒன்று ஒத்த பலன் எனக்குள்ளே இருக்கிறது. நான் உன்னத மனைவின் மறைவிலே மறந்திருக்கிறேன். வாதம் என் கூட தானுக்காது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது. கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. நான் அசைக்கப்படுவதில்லை. ஆட்சியாளர்களை பெருக்க பண்ண கர்த்தர் என் கூட இருக்கிறாரு. இந்த வசனங்கள் படி எனக்கு கடவுது. ஆமேன். நீ என்ன சொல்ல போகிற? ஞானம். ஒரு ஞானத்தில் குறைந்த இடத்துல கேட்கக்கூட ஞானத்தின் மூலம் எனக்குள்ள வருவதாக, சாலமோன் ஞானத்தின் மூலம் எனக்குள்ள வருவதாக. அப்புறம் ஒரு பிரதி எழுதி வச்சுட்டு அதை கையில் வச்சுக்கிட்டு அப்படியே படிச்சுக்கிட்டே போனேன்னா அந்த வல்லம் உனக்குள்ள வந்துடும். உனக்கு என்ன வேணும்? தெரியலங்கிற சொல்லக்கூடாது. தெரியலையா? நல்ல வேலை, நல்ல வேலை. ஆண்டவர் ஒரு நல்ல வேலையை எனக்கு ஆயத்தம் பண்ணி தாங்க தகப்பனே. ஆண்டவரை கேட்கிற எவனை பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்களே, தேடுகிற எவனை கண்டடைவான்னு சொன்னீங்களே. ஆண்டவரே எனக்கு நல்ல வேலையை கேட்குறேன். ஆண்டவரே எனக்கு வேலையை தாங்க. என்னை நோக்கி கூப்பிடும்போது அரிய தட்டத்தை பெரிய கடை செய்வேன்னு சொன்னீங்களே. எனக்கு நல்ல வேலையை தாங்க ஆண்டவரே. கேட்கிற எவனை பெற்றுக்கொள்வான்னு சொன்னீங்களே. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுகள் திறக்கணும்னு சொன்னீங்களே. உங்களுடைய பிள்ளை நான் கேட்குறேன், உங்களுடைய ரத்தத்தை கழுவப்பட்டிருக்கிறேன், நான் கேட்குறேன், எனக்கு தாங்க வேலையை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒரு பிரதியை எழுதி வச்சுக்கிட்டு நீ கேட்கும்போது கண்டிப்பாக கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்காடுதல் இருந்துச்சுன்னா அது கூட அந்த வசனங்களை ஒரு பிரதியை கையில் எழுதிக்கிட்டு படிச்சுக்கிட்டே இரு. நீடித்த நாட்களாய் நீயும் உன் பிள்ளைகளும் சந்தோஷமாய் நிலைத்திருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்பேன், அப்புறம் விட்டுருவேன். அடுத்த வாரம் கேட்பேன். யாராவது எழுதி கையில் வச்சு ஒரு பேப்பரில் எழுதி இப்படி பைபிள் வச்சுருக்க கூடாது. சொல்லுங்க பாப்பா. பர்சுக்குள்ள காசு வைக்கிறீங்களா? காசு காசு காசு. எங்கே போனாலும் பர்ஸ் இல்லாமல் நான் போகவே மாட்டேன். பர்ஸ் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை கொண்டு போ, காசு உன்னை தேடி வருமையா. பர்சுக்குள்ள வாசனை வாக்குத்தத்தை வச்சுட்டு போ, காசு தேடி வந்து விழுந்துற உள்ள. அல்லேலூயா, ஆமே. ஏன்னா வார்த்தையில் மனுஷன் பிழைப்பான். சங்கீதம் 104:33. நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். எவ்வளோ நாளைக்கு? உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் பாடுவீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செஞ்சுட்டான. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் ஒரு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சா? உடனே என்ன செய்யணும்? ஜெபத்தை கேட்டீரையா அப்படி ஒரு பாட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அதிசயம் நடந்துருச்சா? அதிசயங்கள் செய்கிறவர் என் நடுவில். ஒரு அற்புதம் நடந்துருச்சா? அற்புதர் அற்புதர். அப்படி பாட்டாலேயே உங்க வாழ்க்கையை ஓட்டி போடுங்க. ஆமென், அல்லேலூயா. சங்கீதம் 116:2. அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால், அவர் செவியை எனக்கு சாய்த்தபடியால், அவர் என் ஜெபத்துக்கு பதிலை கொடுத்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்வேன். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அவர் என் ஜெபத்தை கேட்டபடியால் நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவரை நான் ஆராதிப்பேன், அவரை நான் தொழுது கொள்வேன், அவரை நான் பற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. 13 அதிலே 13. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். கர்த்தருடைய நாமத்தை எப்படி தொழுது கொள்ளணுமா? அல்லேலூயா. பாத்திரத்தான பால் சட்டியா, குழம்பு வைக்கிற சட்டியா? ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஆண்டவரே உம்மை ஆராதிப்பேன். சட்டி, இது சட்டி. பாத்திரத்தை எடுக்க சொல்லிட்டார்ல, பாத்திரத்தை எடுத்து சொல்லு. அவள் வீட்டில் போய் ஒரு வடை சட்டி எடுத்துக்க, ஒரு பால் சட்டி எடுத்துக்க, அல்லது குழம்பு சட்டி எடுத்துக்கிட்டு ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன், ஆண்டவரே அப்பா உம்மை ஆராதிக்கிறேன். ரட்சிப்பின் பாத்திரம், நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு பாத்திரம், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் என்கிற ஒரு பாத்திரம், நான் ஜெயத்தை பெற்றுக்கொண்ட பாத்திரம், என் பாவம் கழுவப்பட்டு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பாத்திரம். என்னுடைய ரட்சிப்பு, அந்த ரட்சிப்பை என்ன செய்யணும்? எடுத்துக்கணும். நீங்கள் என்ன செய்யணும்?
அதாவது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் பிள்ளையாக மாறி இருக்கிறேன், இயேசுவை நான் வந்து அனுபவிச்சிருக்கிறேன், இயேசு என் அப்பாவாக இருக்கிறாரு, அவருக்கு நான் பிள்ளையாக இருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், என் பாவங்களை கழுவப்பட்டிருக்கிறது, என் பாவங்களை நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், நான் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் மீட்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும்? ரட்சிப்பின் பாத்திரம் என்னது சொல்லுங்க பார்ப்போம். ரட்சிப்பின் பாத்திரம் என்னது? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிப்பின் பாத்திரம். நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், ரட்சிப்பின் பாத்திரம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன், ரட்சிப்பின் பாத்திரம். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை பெற்றிருக்கிறேன், ரட்சிப்பின் பாத்திரம். இதை எடுத்துக்கிட்டு, இதை சொல்லிக்கிட்டு, இதை பேசிக்கிட்டு, என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார் அப்படின்னு தொழுது கொள்ள வேண்டும். சும்மா தொழுக கூட கூடாது, சும்மா ஆராதிக்க கூடாது. நீங்கள் யார் என்பதை காட்டிட்டு, நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் பூமிக்கு உரியவன் அல்ல, நான் பரலத்துக்கு உரியவன், நான் இயேசுவின் பிள்ளை, நான் துதிக்கும் போது ஸ்தோத்திரிக்கும் போது என் பலியை அங்கீகரித்து அவருடைய மகிமை என் மேலே இறங்க போது அப்படின்னு வாயை திறந்து பேசிட்டு ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு 17 வாசிங்க. அதிலே 17. நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திர பலிகளை செலுத்திட்டு அப்புறம் நாமத்தை தொழுது கொள்ளும்போது ஜீவனுள்ள நாளெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரும். முதல் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், ஒரு பிரதியை எழுதிட்டு கையில் வச்சுக்கிட்டு அப்பப்போ வாசிக்கணும். அல்லேலூயா. அப்படி வாசிக்கும்போது நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்திருப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும், அந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்குண்டான பிரதி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும், அதுக்குண்டான ஒரு பிரதி இருக்குமா இருக்காதா? என் சிந்த ஸ்டடி மைண்ட் இல்லை, அதுக்குண்டான ஒரு பிரதி எழுதி வச்சுக்கிட்டு அதவே அறிக்கை பண்ணுங்க, அந்த காரியம் உங்களுக்கு கைவிடி வந்து